இந்த மேட்ச்சு அப்புறம் 3 மேட்ச் தான் அப்படிங்கிறனால பிளேயர்ஸ் பெருசாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறனால லாஸ்ட்டாக விளாண்ட ஃபஸ்ட்டு ஒன் டே மேட்ச்சில் விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட் எடுத்தேன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை இதில் பிளேயர்ஸ் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நீங்கள் டீம் போடும்போது பார்த்து செட் பண்ணிக்கிறோங்க. சிச்சுவேஷன் சொல்லுவில்ல, அது கரெக்டாக உங்களுக்கு வரும். அதை பார்த்து கூட நீங்கள் டீம் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 டீமையும் சேர்த்து 22 பேர் வருவாங்க. ஒரு டீமுக்கு 11 பேர், இன்னொரு டீமுக்கு ஒரு 16 பேர், 22 பேர். அதில் 14 பேர் சொல்ல போகிறேன். இந்த 14 பேர்லேருந்து ஒரு 6-7 பேர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க. லைனப்பில் வர்றதை பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா அவருடைய தலைமையில் ஒய் ஜெய்ஸ்வால், எஸ் கில், எஸ் ஐயர், ஏ பட்டேல், கேஎல் ராகுல், ஹெச் பாண்டியா, ஆர் ஜடேஜா, ஹெச் ராணா, கே யாதவ், எம் சமி இவங்கெல்லாம் விளாண்டுருக்காங்க லாஸ்ட் மேட்ச்சில். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஜே பட்லர் அவருடைய தலைமையில் பி சால்ட், பி டக்கட், ஜே ரூட், ஹெச் ப்ரூக், ஜே பெத்தேல், எல் லிவிங்ஸ்டோன், பி கேர்ஸ், ஏ ரஷீத், ஜே ஆர்ச்சர், எஸ் முகமத் இவங்கெல்லாம் விளாண்டுருக்காங்க. நீங்கள் வீடியோவை முழுமையாக கேளுங்க. ஏன்னா மேட்ச் சிச்சுவேஷனை, பெஸ்ட்டு பிளேயர்ஸு, அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எதில் இருப்பாங்க எல்லாமே சொல்லுவேன். கொஞ்சம் வீடியோ முழுமையாக கவனமாக கேளுங்க.